படிப்பும் பார்த்துட்டு நல்ல பார்ட் டைமாக பண்ணிட்டு கொஞ்சமாக டைம் ஒதுக்கி பண்ணால் நல்லா இருக்கும். சரி, ஒரு குயிக் கொஸ்டின். சொல்லுங்கள். ஓகேக்கு வந்ததுல நீ பார்த்த பாசிட்டிவ்ஸ் என்ன, பார்த்த நெகட்டிவ்ஸ் என்ன? வந்துட்டக்கப்புறம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. இங்கே வந்து கம்யூனிகேஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னதான் இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும்போது கஷ்டப்பட்டாலும் இங்கே வந்து மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பீங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம பேசிட்டு இருப்போம், இங்க வந்து பேசிதான் ஆகணும் அப்படின்றதுல நல்லாவே பேச பிரிட்டிஷ் ஆரம்பிச்சிருக்கோம். பீப்புளோட இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏதோ நெகட்டிவ்ஸ்? நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழுக்க பார்ட் டைமே போயிடுவாங்க. அது பார்ட் டைம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரியரை விட்டுடுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் படிப்பும் பார்த்துட்டு நல்ல பார்ட் டைமாக பண்ணிட்டு கொஞ்சமாக டைம் ஒதுக்கி பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்ட் டைம் போகிறாங்க, ஃபுல்லாகவே கேஷ் இன் ஹேண்ட் ஜாபாக போயிடுறாங்க. அது ரொம்ப ரிஸ்கி ஆக்சுவலி. கரெக்டான பார்ட் டைம் ஜாப் 20 ஹவர்ஸ் தானா, 20 ஹவர்ஸ் தான் போகணும். 20 ஹவர்ஸ் தான் பண்ணணும். அது பண்ண மாட்றாங்க யாரும். மோர் தென் தட் பண்ணுறாங்க. 30 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ் அந்த மாதிரி. கேஷ் இன் ஹேண்ட் போறேன்னு சொல்லிட்டு டைம் ஆமா. வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது கிடையாது. அதை வந்து ஒரு நெகட்டிவா. ஆமாம், அது பெரிய நெகட்டிவ் இங்கே.